to start a dropshipping business model ஒரு क्वेश्चனுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டான ஒரு ஆன்சரா இருக்கும். எப்படி நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றது, ஏன் நம்ம அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்றோம், எப்படி அதை மார்க்கெட்டைஸ் பண்றோம், எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பில்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா क्वेश्चன்ஸ்க்கும் கம்ப்ளீட்டான ஆன்சரா ஸ்கிரீன்ஷாட்ஸோட நான் உங்களுக்கு காமிக்க போறேன் இந்த வீடியோல. சோ இந்த வீடியோல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா this channel is all about nothing but இது நான் வந்து பண்ற dropshipping business ஜர்னியும் plus freelancing business ஜர்னியும் நான் புதுசா ஏதாவது business ஸ்டார்ட் பண்ணா அதோட ஜர்னியும் கம்ப்ளீட்டா என்னோட ஜர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றது தான் இந்த சேனல் ஆல் அபவுட். நீங்க வந்து ஒரு என்டர்பிரனராவோ இல்லாட்டி ஒரு சோலோபிரனரோ ஆகும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈவென்ச்சுவலி நான் தான் உங்க ஆப்ல உங்களுக்கு டெஃபினட்டா அந்த பிசினஸ் மாடலை ட்ரை அவுட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்றது தான் இந்த சேனல் ஆல் அபவுட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க பிசினஸ் மாடல் பாத்தீங்கன்னா டிராப் ஷிப்பிங் பிசினஸ். இந்த டிராப் ஷிப்பிங் பிசினஸ் மாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான மாடல். இங்கன்னா யூஎஸ் சைடுல ரொம்ப ஃபேமஸான மாடல். இப்போ இந்தியால கொஞ்சமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த டிராப் ஷிப்பிங் பிசினஸ் மாடல்ன்றது ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மிடில் மேன் தியரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு மிடில் மேனா இருந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணி தரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மார்ஜின் தான் உங்களுக்கு இந்த டிராப் ஷிப்பிங் பிசினஸ்க்கு யூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போனா நீங்க வந்து ஒரு மொபைல் கவர் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவர் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான டிசைன் வச்சிருக்கு. அந்த கவர் டிசைனை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆக்சுவல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 rupees இருக்கு அந்த கவரோட ரேட். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சப்ளையருக்கு பேசுறீங்க. அந்த சப்ளையர் கிட்ட 300 rupeesன்றது பேசுறீங்க. நீங்க வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்றீங்க. அந்த ஸ்டோர்ல இந்த கவரை நீங்க ஆட் பண்ணிட்டு அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 500 rupees வைக்கிறீங்க, which is 499 அப்படின்னு சொல்லி ட்ரிக்கியா வைக்கிறீங்க. இப்போ பீப்புளை வந்து உங்களோட ஸ்டோர்ல கொண்டு வந்து லேண்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறமா அவங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 500 rupees வரும். அந்த 500 rupeesல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 300 rupees நம்மளோட சப்ளையருக்கு அனுப்பிச்சிருவீங்க. அவங்க ஆர்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே சப்ளையர் கிட்ட போயிடும். சப்ளையர் வந்து டைரக்டா அந்த டெலிவரி பண்ணிடுவாங்க நம்மளோட கஸ்டமர் கிட்ட. ஸோ மிடில் மேனா நீங்க இருந்தீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு 200 rupees ப்ராஃபிட் ரேஞ்ச் ஆகுதுக்கு ப்ராஃபிட் மார்ஜின். இது 200 rupeesமே எனக்கு தான் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 200 rupeesல நீங்க வந்து சப்போஸ் ஆட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் கம்மி. பட் ஆனால் நீங்களே எல்லாமே பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த 200 rupees உங்களுக்கு தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுமே மாறும் இறங்கும், கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் மார்ஜின் ஏறும் இறங்கும், இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்றேன். இது வந்து ஒரு டிராப் ஷிப்பிங் பிசினஸ் மாடல்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இது இந்த மாடல் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இந்த ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ டிராப் ஷிப்பிங் பிசினஸ் மாடலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நான் பண்ற ஃப்ரீலான்சிங் பிசினஸ் ஜர்னியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி பிசினஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் மாடல் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்போ நான் வந்து ஒரு செகண்ட் பிசினஸ் மாடலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க டிராப் ஷிப்பிங்குள்ள என்டர் ஆகிறது பெஸ்ட். எனக்கு இதுதான் பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்குறதுன்றது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியதா இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வர டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட மணின்ற விஷயம் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்க இந்த டிராப் ஷிப்பிங் தொடரும் போது உங்களுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ROI சொல்லுவாங்க உங்களுக்கு ஈஸியாக கிட்ட வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5000 போடுறீங்கன்னா அந்த 5000ன்றது நீங்க ஒரு நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே எடுத்துற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஃபாஸ்டஸ்ட் ரிட்டர்ன் ஆகும். அதுவே அந்த 5000 நீங்க வந்து ஒரு அது எடுக்க முடியும் ரிட்டர்ன். பட் ஆனால் இவென்ச்சுவலி நீங்கள் ஒரு 3 to 4 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது தான் இந்த டிராப் ஷிப்பிங் பிசினஸ் மாடல் மணி இல்லாமல். ஸோ இப்போ வந்து இது வரணுமா இல்லையான்றது சொல்லிட்டேன். பட் இவென்ச்சுவலி நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணணும் இல்லை நான் ட்ரை பண்ணுற பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிஸ்னஸ் மாடல் ஒரு 5 ஸ்டெப் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியாகும். எங்கேருந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வின்னிங் ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வின்னிங் ப்ராடக்ட் செலெக்ஷனுக்குள்ள நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம Amazon Flipkartே கொஞ்சம் சும்மா எடுத்துக்கோமே, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி இருக்குது. அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியுமே நம்ம எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். பீப்புள் எது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கோ அதான் சூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு 2 கேட்டகரி சொல்லலாம் எப்பயுமே பெஸ்ட் செல்லிங்காக இருக்க கேட்டகரி. ஒன்று வந்து ட்ரெண்டிங் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் எடுத்து நம்மளோட ஸ்டோரில் ஆட் பண்ணோம்னா ஈவென்ச்சுவலி அதை நம்ம சேல்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் கேட்டகரின்னு சொல்லுவோம். எவர்கிரீன் கேட்டகரினா நத்திங் பட் இது விமன்ஸோட கேட்டகரி. இந்த விமன்ஸோட கேட்டகரியே எவர்கிரீன் கேட்டகரி சொல்றேன்னா டெஃபினட்டாக விமன்ஸோட கேட்டகரியில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களோட பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மென்ஸோட கம்பேரிட்டிவ்லி விமன்ஸுக்கு அதிகமாக இருக்கனால விமன்ஸோட ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இப்போ சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை எங்கேருந்து சூஸ் பண்ணுறேன் ப்ராடக்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எங்கேருந்து அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ பேசிக்காக நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறது இந்தியன் டிராப் ஷிப்பிங், விச் மீன்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள மட்டும் தான் நான் வந்து டிராப் ஷிப்பிங் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து இந்தியன் டிராப் ஷிப்பிங்ன்றதை சூஸ் பண்ணிட்டேன். இது கீழே வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஷிப்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-in-1 கிளீனிங் டூல், விச் இஸ் கம்ப்யூட்டர் கிளீனிங் டூல். நம்ம வந்து ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த பிக்சர் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை தான் நான் செலக்ட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் நான் எங்கேருந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனேன். இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நான் எப்படி இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு கிளியரான கரெக்ட் ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலர் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது, உங்களுக்கான ஒரு தனி அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோருக்கான productzonestore.com அப்படின்றதான் நம்மளோட ஸ்டோர். இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணேன். இது என்னோட செப்பரேட்டான இன்ஸ்டாகிராம். இங்கேருந்து நான் என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்ககிட்ட இருக்க அக்கௌண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்தது தான் ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும் ஆல்கரிதம் படி. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் எப்படி நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வர வைக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. புது அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை தேடுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணோன்னே ரீல்ஸ் அப்படின்னு போங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்களா பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வரும், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் இதுலேருந்து நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். பட் இதுலேருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிங்கன்னா இப்போ அமேசான் ஃபைன்ஸ் அப்படின்னு போடலாம். அமேசான்லேருந்து ப்ராடக்ட்ஸ் போடுவாங்க, அமேசான் ஃபைன்ஸு. ஸோ இதில் ரீல்ஸில் போனீங்கன்னா அவ்வளோ பேர் அமேசான் ஃபைன்ஸ்லேருந்து ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. இதை பாருங்கள், அமேசான் ஃபைன்ஸ். இது எல்லாமே அமேசானில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதுலேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி ரொப்போசக்கல் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ்னு போட்டால் கூட ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ் இது பார்த்திங்களா, ஒரு ப்ராடக்ட்ஸாக அவங்களே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ் இங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக வந்து நிறையா பேரை ஃபாலோ பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ என்னோடய ரீல்ஸ் பக்கம் போனாலே மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நிறைய இதோ பார்த்தீங்களா அமேசான் ஃபைன்ஸு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட், இது வந்து ஹேர் பிராண்டு ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இது பார்த்திங்களா இன்னொரு அமேசான் ஃபைன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வருதுன்னா இவங்களும் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் லைக் இவங்களை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, இவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ரீல் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரீல் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த ரீலை நான் என்ன பண்ணுவேன், எனக்கே நான் சென்ட் பண்ணிப்பேன். ஷேர் பட்டன் கொடுத்து ப்ராடக்ட்ஸ் ஜோன் ஸ்டோர், ஓகேங்களா, ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர் பார்த்தீங்களா, எனக்கு நானே சென்ட் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணிக்க முடியும். அப்படி சென்ட் பண்ணிக்கும் போது ஆல்கரிதம் என்ன நினைக்கிறேன்னா ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணணும். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் தெரியுதுங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவங்கள மாதிரியே நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் போடுறவங்களாம் இந்த இடத்துல வருவாங்க. அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி பார்க்கும் போது நீங்கள் வந்து சேவில் போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சேவ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் எப்பப்பெல்லாம் பார்க்கணும் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து என்னோடய சேவ் லிஸ்ட்டில் போட்டுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் சேவ் லிஸ்ட்டில் போட்டுப்பேன். இதில் முக்கியமான விஷயம்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஈஸியாக எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் நான் இந்த ப்ராடக்ட் தான் கொண்டு வர போகிறேன். சார்ஜருக்கு வந்து நம்ம எப்படி அழகாக கொண்டு போகலாம் அப்படின்றது. இது வந்து ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த லிங்க் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வேணும்ல. ஸோ ஜஸ்ட் அவங்க கமெண்ட்ஸில் போய்ட்டு நம்ம லிங்க்குன்னு டைப் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு நம்மளுக்கான லிங்க்கை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ லிங்க் நான் டைப் பண்ணுறேன். அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து சென்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னோட ஹோம் பேஜில் போய்ட்டு சாட் லிஸ்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது இவங்க வந்து ஒன் ஆஃப் தி டைப் தான். இவங்க கிட்டே வந்து நான் வந்து கேட்ட உடனே லிங்க்குன்னு டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கே தெரிஞ்சும் போச்சு. ஸோ ஈவென்ச்சுவலி இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம், எதை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எங்கேருந்து ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத ஐடியாலஜி கொடுத்துறேன். இப்போ ப்ராடக்ட்ஸை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாலஜி பார்ப்போம். ப்ராடக்ட் சோர்சிங்னா நத்திங் பட் நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ண போகிறீங்க. ஆர்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்ல, அங்கேருந்து அவங்ககிட்ட சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம கஸ்டமர் கிட்ட போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி எந்தெந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது எங்கேருந்து லிங்க் எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அவங்களே வந்து லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் அந்த ப்ராடக்ட் இதோட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மீஷோவில் பார்க்குறீங்க, இல்லாட்டி ஒரு அமேசானில் பார்க்குறீங்க. அந்த ப்ராடக்ட்டு நம்ம மீஷோவில் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி ரொப்போசோ கல்ட்டில் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி க்ளோரோவில் அவைலபிளாக இருக்க பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு 5 இடம் வச்சுக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ரொப்போசக்கல், க்ளோரோ, இந்த 5 பிளேசஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு வரலாம். சோர்ஸ் பண்ணும்போது இந்த ஒரே ப்ராடக்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறமா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் செக் பண்ணி பார்க்கறது பெட்டர். ஏன் அப்படி செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் அதில் இருக்க வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், அதனால உங்களோட மார்ஜின் லெவல் கரெக்டாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, சோர்ஸும் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் ப்ளஸ் சோர்சிங் வந்து நீங்கள் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் சோர்ஸ் பண்ணியிருக்க பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க பிளேஸ் வந்து அமேசான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்டோட இமேஜஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் தான் ஆக்சுவலி.
இப்போ நம்ம வந்து எங்கேருந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறோம்னு தெரிஞ்சிச்சு, எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சிச்சு, இந்த 5 இடத்துல நீங்கள் எது பெட்டராக இருக்கிறத சூஸ் பண்ணி தேர்ட் வந்து வரும்போது தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி ஆகணும். உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண போகிற லொக்கேஷன்ஸ் ஒரு பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அன்பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு சாஃப்ட்வேர் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஷாப்பிஃபை அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் மந்த்லி நீங்கள் ஒரு பேமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் அதோட சார்ஜஸ் வந்து மந்த்லி 2000 5000 வரைக்கும் இருக்கும். அது நீங்கள் மந்த்லி பே பண்ணுற வரைக்கும், விச் மீன்ஸ் 1 இயருக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 24,000 rupees நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஷாப்பிஃபைல. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து எது கிடையாது. நீங்கள் வந்து நீங்களே உங்களோட ஓனான ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் ஒன் டைம் மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். அதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் உங்களோட ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரை பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டோர் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஸ்டோர் நான் கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோர். இந்த ஸ்டோர்லேயே நான் பேமெண்ட் இன்டெகிரேஷனும் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்க முடியும். அது கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ண முடியும், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்க்கும் கொடுக்காம. ஸோ நீங்களும் உங்களோட ஓன் ஸ்டோரை கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ப்ரீ லான்ச்க்காக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது சப்போஸ் ப்ரீ லான்ச் நடந்திருக்கலாம், இல்லாட்டி நடக்கிறதுக்காக ரெடியாக இருக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கலாம். சப்போஸ் ப்ரீ லான்ச் மிஸ் ஆகிடுச்சுன்னா லான்ச்சுக்கான லிங்க்கும் கீழே இருக்கும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த இடத்துல நம்ம வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவென்ச்சுவலி நீங்கள் பார்க்குற டைமில் எது அவைலபிளாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில் more than 2000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலான ஒரு கோர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாலஜிக்காக. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாலஜி வேணாம், எனக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டே போகிறேன், நீங்கள் டெஃபினட்டாக ஷாப்பிஃபை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்பிஃபை தாண்டி நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னொரு பெய்டு வெர்ஷனா Bix.com அப்படின்றது, அது வந்து ஒரே மாதிரி சிமிலர் தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் வராது. பட் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. நம்மளோட கோடிங் நாலேஜ் நம்ம ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும், நம்ம வந்து ஷாப்பிஃபைல கிரியேட் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் உங்ககிட்ட ஈஸியாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து 2000 ஃபார் எக்ஸாம்பிள் 2000 rupees நீங்கள் கொடுத்து உள்ளே போகிறீங்க ஷாப்பிஃபைல. அதில் போனீங்கன்னா ஒரு சில பில்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து பில்டிங் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு சர்டன் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 5லேருந்து ஒரு 6 வரைக்கும் தான், ஒரு 5 to 10 வரைக்கும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு. அது எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ பேசிக்காக இருக்கும் போது ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக இருக்க சான்சஸாக இருக்க முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும், பேசிக் டிசைன்ஸாக இருக்கும், அதில் ப்ரொஃபஷனலாக இருக்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்ஸ் நீங்களே பில்ட் பண்ணும்போது 10,000+ டிசைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ஐடியாலஜி நான் உங்களுக்கு தருவேன், கோர்ஸ்க்குள்ளே தருவேன். ஸோ நீங்களும் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக டிசைன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எது வந்து உங்களுக்கான ஸ்டோராக இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோர் முக்கியமோ அந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும். நம்ம வந்து கஸ்டமர்ஸ் உள்ளே கொண்டு வர வச்சோம்னா சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. கஸ்டமர்ஸ் உள்ளே கொண்டு வச்சதுக்கப்புறம் அவங்கள ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் மட்டும்தான். எந்த அளவுக்கு ஸ்டன்னிங்காக ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் டிசைன்ஸை நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் கொண்டு வரமோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்மளுக்கு சேல்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எந்த டைப்பில் உங்களோட வெப்சைட் இருக்கணும், உங்களோட ஸ்டோர் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்ககிட்ட விட்டுறேன். ஸோ இது என்னோட ஒரு ஸ்டோர். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் எப்படி நம்ம வந்து கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரது அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்குள்ளே வரும். இந்த ஸ்டெப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு 2 டைப் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ணி ஆகணும், விச் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து ஒரு ஆட்ஸ் மூலமாக பீப்பிளை உள்ள கொண்டு வரலாம், இல்லாட்டி ஃப்ரீ மார்க்கெட்டிங் மூலமாக பீப்பிளை உள்ள கொண்டு வர முடியும். இந்த ஆட்ஸ் மார்க்கெட்டிங்கும் ஃப்ரீ மார்க்கெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா நத்திங் பட் நீங்கள் ஒரு ஆட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஒரு 1 year ஓல்டாக இருக்குங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்ஸ் மேனேஜர் கனெக்ட் பண்ணி ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம் உங்கள் ஃபேஸ்புக்கோட. அதுலேருந்து நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி பீப்பிளை உள்ள கொண்டு வரலாம். ஸோ இந்த ஆட்ஸ் எப்படி பேசிக்காக ரன் பண்ணணும், எப்படி ட்ரிக்கியாக ரன் பண்ணணுன்றது நான் டீட்டெயிலான வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை நான் லிங்க் பண்ணி விடுறேன் எண்ட் ஆஃப் வீடியோவில். பட் ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்ஸை ரன் பண்ணும்போது உங்களுக்கு மணி ஸ்பெண்ட் ஆகும். அது ஆக்சுவல் மினிமம் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், 100 rupees per day ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் 100 rupees per dayலாம் அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வருமா தெரியாது. சீக்கிரமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சேல்ஸ் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அது உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து ஆட் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் சேல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம். பட் அப்படி இல்லாட்டி என்கிட்ட மணி இல்லை அப்படின்ற ஒரு டைமில் நீங்கள் வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணலாம், விச் இஸ் நத்திங் பட் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டைமில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பேஜ் எடுக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நான் சூஸ் பண்ணிப்பேன். அந்த சூஸ் பண்ண பேஜ்லேருந்து எடுத்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ரீல்ஸை மேக் பண்ணுவேன். அதுக்கு ரீல்ஸ் மேக் பண்ணுறது நம்ம ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ணுவோம். ஆட் காப்பியாக நத்திங் பட் நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறோம்ல, நான் சூஸ் பண்ண இன்ஸ்டாகிராம் ரீலே நான் டவுன்லோட் பண்ணி கொஞ்சோண்டு எடிட் பண்ணிப்பேன். ஸோ அந்த ரீலை வேணால் நான் பண்ணேன். நான் இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்காக சூஸ் பண்ண ரீலை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு இந்த 5-in-1 மல்டி ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் உங்களோட கீபோர்ட்ஸ், கீபேட்ஸ், ஏர்பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு டிஎம்மில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி எங்களோட அஃபிஷியல் ஸ்டோர் productzonestore.com அப்படின்ற அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த சைட் பயோவில் இருக்கும், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரீல் தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காக ஆர்கானிக்காக புஷ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணேன். நான் ஏன் இன்ஆர்கானிக் புஷ் பண்ணலன்னா, இப்போதைக்கு இன்ஆர்கானிக் பண்ணுறதுக்கான பட்ஜெட் நம்மகிட்ட கம்மியாக இருக்கனால இன்ஆர்கானிக் பண்ணால் அதில் ரிசல்ட்ஸ் வராது. இன்ஆர்கானிக் வந்து மினிமம் பர் டேக்கு ஒரு 200 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக நம்ம இன்ஆர்கானிக் கொண்டு போகலாம். பட் ஈவென்ச்சுவலி நான் என்ன பண்ணாலும் இன்ஆர்கானிக்கும் ஆட்ஸ் புஷ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஐடியா வச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஆர்கானிக்காக இந்த வீடியோஸை புஷ் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பேஜில். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சப்போஸ் ஷார்ட்ஸ் பேஜாகவும் கிரியேட் பண்ணலாம். நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து அதில் லிங்க் ஆட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறது இப்போ டிசேபிள் பண்ணிட்டாங்க யூடியூப் பாருங்க. ஸோ அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாகிராமில் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து சம் சார்ட் ஆஃப் உங்களுக்கு நிறைய மற்ற சோஷியல் மீடியாஸில் ஐடியாலஜி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து மச் பெட்டர். பீப்புள் ஆர் ரெடி டு பர்ச்சேஸ் ஃப்ரம் தி இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்துட்டாங்க. எந்த ஒரு லிங்க் நம்ம இன்ஸ்டாகிராமில் கொடுத்தாலும் அதை கிளிக் பண்ணி நம்பி வாங்குறன்ற ஸ்டேஜுக்கு நம்ம மென்டாலிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஐடியா. இப்போ பீப்புளை உள்ள கொண்டு வந்து நம்ம சேல்ஸ் நடக்க வைக்கிறது நம்ம வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் பட்ஜெட்ஸ்லாம் நம்ம ஆட்ஸ் கிரியேட்டிவ்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஆட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஆட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் போடலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் டெடிகேட்டாக அப்லோட் பண்ணிங்க. அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக்அப் பண்ணி பார்க்கலாம்.